சற்று நில். வந்து விட்டாயா என் தங்க பிள்ளையே? இந்த அம்மையானவள் நான் உன்னை அழைத்து விட்டேன். உனக்கான உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கும் போது உன் வீட்டிற்கு வருவது யாரென்று தெரியாமல் தானே திணறிக் கொண்டிருந்தாய். இதோ தினமும் இவள்தான் உன் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கின்றாள். அவள் வருவதால்தான் உன் இல்லம் மகிழ்ச்சியடைந்து கொண்டிருக்கின்றது. உன் மீது உண்மையான அன்போடும் அக்கறையோடும் இருந்து கொண்டு இருக்கும் அவளானவள் உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கும் அவள் வந்து விட்டாள். ஒரு அதிர்ஷ்ட பெண். உன் இரத்த உறவான அந்த ஆன்மாதான் உன்னை வீட்டுக்கு தேடி வந்து கொண்டு இருக்கின்றார். யாரும் இல்லாத பொழுது உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிலையை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சியை முறியடித்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றாள். நிச்சயமாக சொல்கிறேன், உன் வாழ்க்கையின் திறனை நான் உனக்கு தருவதற்கு முன்பதாகவே அந்த அதிர்ஷ்ட உறவான ஆன்மாதான் உன்னை தேடி தேடி வந்து உன் வாழ்க்கையை எப்படியாவது மகிழ்விக்க வேண்டும், நீ எடுத்த கண்ட காரியத்திலும் நல்ல முடிவை தர வேண்டும் என்பதற்காக இருந்து கொண்டு இருக்கின்றாள். வருவது என்னவாக இருக்குமோ என்று எண்ணி எண்ணி என் பிள்ளைகள் பதற்றப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. அவள் உனக்கான முடிவை தெளிவாக தந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் மனமருந்தி கொண்டு இருக்காதே. நல்ல நண்பன் உனக்கான வெற்றியை அங்கு தருவான் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படித்தான் எந்நேரமும் சதா காலமும் உன்னை சுற்றியே இருந்து கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்காக அந்த அதிர்ஷ்ட பெண்ணான் அவள் வந்து கொண்டிருக்கின்றாள். தவறு கண்டால் உறக்க சொல்லிவிடு. அன்பை புரிய வைக்கும் உணர்வுகளோடு மட்டும் நேர்மையாக இரு என் பிள்ளையே. ஆழ்ந்த சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்படு. உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் உனக்கு உருவாக்க வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. நடப்பதும் நடக்கப் போவதையும் நான் இங்கு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் கை மீறி எதுவும் சென்று விடாது என்பதை மட்டும் நீ முதலில் புரிந்து கொள். உன்னை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டுமே உன் குறையை சொல்லிக்கொள். உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளவரிடம் மட்டுமே உனக்கான உண்மையை உறக்க சொல். அதை விட்டு வருகிறவர்கள் போகிறவர்களிடம் எல்லாம் உன் உண்மையை சொல்லிக்கொண்டு நீ புலம்பிக் கொண்டு இருக்காதே. உன் புலம்பல்களை கேட்பதற்குத்தானே இந்த வாராகி தாய் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். தேவைகள் என்னவோ எப்பொழுதுமே தீரப்போவதில்லை. ஒன்று போனால் மற்றொன்று வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் வாழும் நாட்களில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டுமல்லவா? உனக்கான வெற்றியை தருவதற்குத்தானே இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகு சற்றும் என் தங்கமே நீ யோசித்து கொண்டே இருக்கின்றாய். பாதை மாறி பயணங்கள் மாறி அங்கு என்ன செய்வதென்று அறிந்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன் இரத்த உறவான ஆன்மா உனக்காகவே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை மகிழ்விக்க வந்து இருக்கின்றான். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயந்து கொண்டு இருக்காதே. என்ன நடந்தாலும் என் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் தெளிவாகும் உறுதியாகும் இரு. உன்னை சுற்றி நடக்கும் அத்துணை விஷயத்திற்கும் உன் வாழ்க்கையை அங்கு மிக பெரும் வெற்றியை நோக்கித்தான் அடியெடுத்து வைக்க வந்து இருக்கின்றேன். கவலைகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு நடப்பதை எல்லாவற்றையும் என் தாய் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கான விஷயத்தை நான் எப்படி அங்கு வலிமையாக தருவேனோ அது முழுமையான காரணத்தோடு தான் உன்னை வந்து சேரப்போகிறது. சில விஷயங்கள் நடப்பதை பற்றி நீ இங்கு மனம் குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய். நீ மனம் குழம்புவதற்கு இங்கு என்ன நடந்தாகிவிட்டது? இடத்தையும் தூரத்தை எல்லாம் கணக்கில் எடுத்து கொண்டால் உன் கண்ணுக்கு இங்கு வெற்றி தெரியாது. அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். உன் எண்ணம் மட்டும்தான் உன் உள்ளத்தையும் அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றது. உனக்கான வெற்றி எங்கு தீர்மானித்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு எதுவுமே தெரியாதே என்று நீ எண்ணிக்கொண்டு இருந்தால் தெரியாமல் தான் போய்கொண்டே இருக்கும். உனக்கான அடுத்த
அடுத்தடுத்த விஷயத்திற்கான தேடுதலை நீ தெளிவுபடுத்தி கொண்டே இரு. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயந்து கொண்டும் அச்சப்பட்டு கொண்டும் இருக்காதே. உன் வாழ்க்கையின் மாற்றம் என்னவாகுமோ என்று எண்ணிக்கொண்டு இருப்பதை விட என்னவானாலும் என் தாயும் என் இரத்த உறவான ஆன்மாவும் பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் உன்னை ஓரம் கட்டியவர்களை பற்றியும் நீ கலங்கிக் கொள்ளாதே. நான் எப்பொழுதும் நான் என்னும் அகங்காரத்தை விட்டுவிட்டு உன்னிடத்தில் தான் வந்திருக்கின்றேன் தாயே. இனியும் என்னை ஏந்திக் கொள்வதில் ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டிக் கொள்கின்றாய் என்பதில் தெளிவாக இரு. நான் உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தீர்க்கமாக நம்பு. என் பிள்ளையே, நீ தேடும் போதெல்லாம் உன் கண்ணெதிரே தோன்றி இந்த தாயானவள் உன் வாழ்க்கையை அங்கு உனக்கான வெற்றியை தேடித்தான் தர வந்து இருக்கின்றேன். உனக்கான நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி இங்கு என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அத்துணையும் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை நான் தருவதற்காக வந்து இருக்கும் போது நீ எதற்காக மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய்? வருவது வரட்டும், வருவது எதுவானாலும் சரி, இந்த தாய் பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. சூழ்நிலை மட்டும்தான் உன் வெற்றியை இங்கு தீர்மானிப்பதில்லை. நாம் எதிர்கொள்ளும் விதம்தான் வெற்றியை தீர்மானித்து கொண்டு இருக்கின்றது. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீ உன் நிலைமை என்னவென்று முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள். உனக்கான பயணத்தை தேர்ந்தெடுப்பதில் நான் உனக்கு உறுதியாகும் தெளிவாகும் இருக்கும் பட்சத்தில் எதற்காக கண்ணின் மணியை நீ அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய்? நடப்பது என்னவோ உனக்கு இப்பொழுது உன் மனதிற்கு கஷ்டமான சூழ்நிலையை தந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அத்துணை நிலைகளையும் தாண்டி இப்பொழுது உனக்கான பாதையை தெளிவாக்க உன் தாய் வாராகி அந்த இரத்த உறவான ஆன்மாவோடு வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் மனம் தளர்ந்து விடாதே. உன் வழி உனக்குத்தான் தெரியும். உன் தேவைகள் எனக்கு தெரியாதா என, உன் வழியும் எனக்கு புரியாதா என, அத்தனையும் தாண்டி இந்த தாயானவள் வெறும் சிற்பமாகத்தானே, வெறும் கல்லாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று எண்ணி விடாதே. நீ உனக்கான விஷயத்தில் இதுதான் நடக்க வேண்டும், இதுதான் நடக்கக்கூடாது என்று என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் நான் உனக்கான விஷயத்தில் அமைதி கொள்கின்றேனோ என்றும் எண்ண வேண்டாம். அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் உன் சூழ்நிலைகளோடும் உன் கர்ம வினைகளோடும் உன் விதியோடும் இந்த தாயானவள் போராடி கொண்டு இருக்கின்றேன். இதோ அந்த இரத்த உறவான ஆன்மாவும் உன் வாழ்க்கையை அங்கு அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து செல்வதற்கு என்னோடு சேர்ந்து அங்கு தயாராகிவிட்டாள். அந்த அதிர்ஷ்ட பெண்ணின் மூலம் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். நீ நினைத்ததை விட சிறப்பான ஒன்றை தருவதற்கு, இந்த நிலைமையை மாற்றி தருவதற்கு இந்த தாய் வராகி நான் வந்து இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமும் பதற்றமும் அடைய வேண்டாம். நான் சொல்கின்ற ஒவ்வொரு செயலையும் பார்த்து நீ தப்பித்து விட்டாயே, அதன் பிறகும் எதற்காக தங்கமே சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? என் செல்வமே, என்ன செய்வதென்று அறியாது கேட்ட விஷயத்திற்கு உன் மனக்குழப்பத்திலிருந்து தீர்வை சொல்வதற்கு இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் நீ குழப்பிக் கொள்ளாதே. எது நடந்தாலும் என் நல்லதுக்காகவும் நன்மைக்காகவும் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் தீர்க்கமாகவும் உறுதியாகவும் இரு. எந்த ஒரு மாற்றம் எப்படி வரும் என்று யாரிடமும் தெரியாது அல்லவா? அப்படித்தான் இந்த தாயின் தரும் மாற்றமும் அதிர்ஷ்டம் நிறைந்த அதிசய மாற்றமாக உன்னில் வந்து சேரும் போது, உனக்கான வெற்றியை நான் தர வந்து இருக்கும் போது நீ எதற்குமே மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. இதுவெல்லாம் நடக்குமா என்று கேட்கின்ற விஷயத்தில் உனக்கான பயணத்தை தெளிவாக்க நான் வந்து இருக்கும் போது நீ எதையுமே சாதாரணமாக நினைத்து விடாதே. உன்னை வெற்று காகிதம் என்று உனக்கான பாதையை தெளிவுபடுத்தாமல் ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா? அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டு போகும்போது நிச்சயம் உன் வாழ்க்கையும் அங்கு மிக பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் அடியெடுத்து வைக்கின்றது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று இப்பொழுதே நான் உனக்கு அறிகுறி காட்டத்தான் வந்திருக்கின்றேன். இதோ உனக்கான பாதையை தெளிவு
அறிமுகப்படுத்திவிட்டு என் பிள்ளைக்கான நல்லதை நான் நடத்தி தர அந்த இரத்த உறவான ஆன்மாவும் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை கண்டு மனம் பதற்றமடைகிறாய்? உன் நிலைமை எல்லாம் இப்பொழுது தாண்டி வந்து விட்டாய். தேவையான சோதனையும் வேதனையும் உன்னை கடந்து வந்து விட்டது. இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் உனக்கு வசந்த காலமாகத்தான் இருக்க போகிறது. மனமுருகி கேட்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நான் பிரார்த்தனையின் வழியில் செவி கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன். இதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. மனம் தளர்ந்து விடுவோமோ என்று எண்ணிக்கொள்ளாதே. அத்தனையும் தாண்டி என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகும் மாற்றத்தை நெருங்கிவிட்டாய். இனி வருகின்ற செயல்கள் உனக்கானதாக இருக்க போகும்போது எதை நினைத்தும் வருந்தாதே. எதை நினைத்தும் நீ கலங்காதே. எப்படியாயும் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். நடப்பது யாவும் உன் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள். ஓம் வராகி தாயே போற்றி.